ஸ்டேட் ஆஃப் பீயிங் வேர்ப்னா என்ன? அதாவது தன் நிலையிலேயே இருப்பது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பென் அல்லது பென்சில் எடுத்துக்கலாம். அதை நம்ம ஒரு டேபிளில் வச்சோம்னா அது ஏதாவது ஆக்ஷன் காமிக்குமா? காமிக்காது. அதுக்கு உயிர் இல்லை. நம்ம எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துல அது நிலையாக இருக்கும், அசையாது. ஆனால் அதை எடுத்து நம்ம எழுதும்போது ஒரு ஆக்ஷனோட செயல்படும். இதுதான் ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படிங்கிற அந்த நிலை. இதில் பார்த்தோன்னா ஒரு 5 வேர்ப்ஸ் இருக்குது. இந்த 5 வேர்ப்ஸுக்கும் தனியாக குறிப்பிட்ட மீனிங் அப்படின்னு கிடையாது. அதுக்கு ஆக்ஷன் எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த வேர்ட்ஸ் சென்டென்ஸில் யூஸ் பண்ணும்போது நமக்கு கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த 5 வேர்ட்ஸ். அந்த வேர்ட்ஸ் ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர். இந்த 5 வேர்ட்ஸும் ஸ்டேட் ஆஃப் பீயிங் வேர்ப். சரத் இஸ் கான்ஃபிடென்ட் டு வின் த காம்படிஷன். இஸ் மெயின் வேர்ப். டு வின் இன்ஃபினிட்டிவ். போட்டியில் வெற்றி பெற முடியும் என சரத் உறுதியாக நம்புகிறான். வெற்றி பெற அது முடியல் அந்த வேர்ப். ஸோ infinitive. They hope to succeed in their attempt. Hope main verb. To succeed infinitive. அவர்கள் தங்கள் முயற்சியில் வெற்றி பெறுவோம் என உறுதியாக நம்புகிறார்கள். நம்புகிறார்கள் main verb. வெற்றி பெறுவோம் என to succeed. அந்த verb முடிவு பெறல. So infinitive. It is very easy to find fault. குற்றம் கண்டுபிடிப்பது மிக எளிது. Is main verb. To find. Infinitive. குற்றம் கண்டுபிடிப்பது அது முடிவு பெறாம இன்கம்ப்ளீட்டா இருக்குது. So infinitive. This is not the time to play. இஸ் மெயின் வேர்ப். டு பிளே இன்ஃபினிட்டிவ். இது விளையாடுவதற்கு ஏற்ற நேரம் இல்லை. விளையாடுவதற்கு டு பிளே இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால அது இன்ஃபினிட்டிவ். டு கிளைம் மவுண்டன்ஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ். மலை ஏறுவது ஆபத்தானது. இதில் பார்த்தோன்னா இஸ் அப்படிங்கிற அந்த மெயின் வேர்புக்கு மீனிங் கிடையாது. அதை கரெக்டாக தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வர முடியாது. அந்த வேர்பு மறைஞ்சு இருக்குது. பட் மலை ஏறுவது அந்த ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகலை. ஏறுவது அப்படின்னு அது இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால அது வினை எச்சம்னு சொல்கிறோம். முடிவு பெறாத ஒரு வினை சொல். இதை தான் இங்கிலீஷில் இன்ஃபினிட்டிவ்னு சொல்கிறோம். அருணா லவ்ஸ் டு வாட்ச் நியூ மூவிஸ். இதில் மெயின் வேர்ப் லவ்ஸ் விரும்புவது, அதாவது மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற அந்த மீனிங் வரும். வாட்ச் அப்படிங்கிறது மெயின் வேர்பு தான். பட் அதுக்கு முன்னாடி TO2 அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கிறதுனால அது நான் ஃபைனைட் வேர்ப், அதாவது இன்ஃபினிட்டிவ். அருணாவிற்கு புதிய படங்கள் பார்ப்பது மிகவும் பிடிக்கும். இதில் பிடிக்கும் அப்படிங்கிறது மெயின் வேர்ப். பார்ப்பது டு வாட்ச் அது முடிவு பெறல. ஸோ நான் ஃபைனைட், அது இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஆனால் பிடிக்கும் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிருக்குது. ஃபைனைட் வேர்புக்கும் நான் ஃபைனைட் வேர்புக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.